ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் அண்ட் ஃபிங்கர் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரேட் 10 சிபிஎஸ்சி சயின்ஸில் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிளான்ஸ் வந்து ஒரு ஆட்டோட்ராஃப், தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா சன்லைட், குளோரோஃபில், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். பிளான்ஸ் நார்மலாகவே ரூட் வழியாக சாயிலேருந்து வாட்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணுற வாட்டர் ரூட் வழியாக லீவ்ஸ்க்கு எப்படி போய் சேருது, அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நார்மலாகவே பிளான்ஸில் சாயிலில் இருக்க ரூட்க்கும் குளோரோஃபில் ப்ரெசென்ட்டாக இருக்க லீவ்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட். ஸோ வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப ஈஸி, டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் இதுவே டால் பிளான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்சஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஷார்ட் டிஸ்டன்சஸ் மாதிரியே அவ்வளோ ஈஸி கிடையாது. பிளான்ஸில் வாட்டரை ரூட்லேருந்து லீவ்ஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஷ்யூ பேர் தான் ஜைலம் டிஷ்யூஸ். இந்த ஜைலம் டிஷ்யூ மினரல்ஸ் எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணி வாட்டரை மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி லீவ்ஸ்க்கு கொடுக்கும். Xylem tissues having the two types of cells. One is vessels, another one is tracheids. இந்த ரெண்டு xylem tissues பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு elongated cells, அதாவது எலாங்கேட்டடாக இருக்கும் அண்ட் ஹேவிங் தி கண்டினியூவஸ் காலம் செல்ஸ். எதுக்காகனா வாட்டர் கண்டக்ட் பண்ணுறதுக்காக. வாட்டர் ரூட்லேருந்து லீவ்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதாவது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஜைலம் டிஷ்யூஸ் தான் ஹெல்ப் பண்ணும். இந்த ஜைலம் டிஷ்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டு கிவ் சம் ப்ரெஷர், ஒன்று ப்ரெஷர் மூலியமாகவோ இல்லை ஒரு சக்ஷன்ஸ் மூலியமாகவோ இந்த வாட்டரை ரூட்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ ரெண்டு வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஒன்று வந்து ரூட் ப்ரெஷர், another one is transpiration pull. First we will see about the root pressure. root pressure அப்படின்னா ரூட்ஸ் வந்து சாயிலோட காண்டாக்டாக இருக்கிறதுனால ரூட் செல்ஸ் எல்லாமே சாயிலில் இருக்க அயன்ஸ் எல்லாத்தையுமே அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ ரூட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லெஸ் வாட்டர் அண்ட் மோர் அயன்ஸ். பட் சாயில் பார்ட்டிகல்ஸில் பார்த்திங்கனால அப்சர்வ் பண்ணதுனால சாயில் பார்ட்டிகல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மோர் வாட்டர் அண்ட் லெஸ் அயன்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் நடக்குது. ஆஸ்மோசிஸ்னால் என்ன? இட்ஸ் த மூவ் ஃப்ரம் ஏரியா ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த லோயர் கான்சன்ட்ரேஷன். ஸோ வாட்டர் எல்லாமே வந்து சாயில் பார்ட்டிக்கல்லேருந்து ரூட் வழியாக மேலே மூவ் ஆகுது. அதாவது வாட்டர் அண்ட் அயன் கேரிட் அவுட் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் காலம் வழியாக எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்து ரூட் வழியாக லீவ்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து ஷார்ட் பிளான்ஸ்க்கு மட்டும்தான், டால் பிளான்ஸ்க்கு அது சாத்தியம் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து அனதர் மெக்கானிசமாக ஃபாலோ பண்ணுது. அந்த மெக்கானிசம்ஸ் பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன் புல். அதாவது அந்த வாட்டர் எல்லாத்தையும் ரூட்லேருந்து கேரி பண்ணி லீவ்ஸ் டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலியமாக வாட்டர் எல்லாத்தையும் ரூட்ஸ்லேருந்து லீவ்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிளான்ட்டில் இருக்க ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் எல்லாமே வாட்டர் வேப்பர் மூலிமா லாஸ் பண்ணும். அதாவது லீவ்ஸில், ஸ்டெம்ஸில், ஃப்ளாரில் இருக்க வாட்டர் எல்லாமே லாஸ் பண்ணும். லீவ்ஸில் இருக்க ஸ்டொமேட்டா வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே லாஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ் தான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். வாட்டர் மாலிகுல் லாஸ் பண்ணுறதுனால அங்கே சக்ஷன் ப்ராசஸ் மூலயமா ஜைலம் வெசல்ஸில் வாட்டர் எல்லாமே அப்வர்ட் டைரக்ஷனுக்கு புல் ஆகுது. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா அப்சார்ப்ஷன் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ் மினரல்ஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணுறதுக்கும் டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் புல் பார்த்திங்கன்னா டே டைம்லேயும், ரூட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா நைட் டைம்லேயும் அது நடக்குது. பிளான்ஸ்க்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ பிளான்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா ஃபுட் மேக் பண்ணி அதை சிந்தசைஸ் பண்ணி லீவ்ஸ்லேருந்து அதர் பார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சில ப்ராசஸ் பண்ணும். ஸோ த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் சால்யூபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் நோன் அஸ் டிரான்ஸ்லொகேஷன். அந்த மெத்தட் பேர் டிரான்ஸ்லொகேஷன். பிளான்ட் வந்து சுக்ரோஸ் ஃபார்மில் தன்னோட ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அந்த சுக்ரோஸ் வந்து ஆல் ஓவர் த பாடிக்கு போகிறதுக்கு ப்ராசஸ் பேர் வந்து டிரான்ஸ்லொகேஷன். இப்போ இந்த டிரான்ஸ்லொகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டிஷ்யூஸ் என்ன அப்படின்னா ஃப்ளோயம் டிஷ்யூஸ். ஸோ ஃப்ளோயமோட ஒர்க் என்ன அப்படின்னா டு டிரான்ஸ்போர்ட் த ஃபுட். ஃப்ளோயம் டிஷ்யூ பார்த்திங்க அப்படின்னா 2 types ஆஃப் செல்ஸ், சீவ் டியூப் அண்ட் த கம்பேனியன் செல்ஸ். ஸோ ஃப்ளோயம் டிஷ்யூட ஒர்க் என்ன அப்படின்னா ரூட்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற அமினோ ஆசிட் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும், அதாவது ஃப்ரூட்ஸ்க்கு, சீட்ஸ்க்கு, க்ரோயிங் ஆர்கன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுக்ரோஸ் வந்து ஃப்ளோயம் டிஷ்யூஸ் மூலயமா க்ரோயிங் பட்ஸ்க்கு கொடுக்கும். ஏன்னா க்ரோயிங் பட்ஸில் எனர்ஜி கொடுக்கறதுனால தான் அது க்ரோ ஆகும். இந்த எனர்ஜி வந்து எந்த ஃபார்மில் கொடுக்கும் அப்படின்னா ஏடிபி ஃபார்மில் தான் இது கொடுக்கும்.
ஸோ xylem டிஷ்யூ மூலயமா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் ஃப்ளோயம் டிஷ்யூ மூலயமா ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் தான் இதனோட வேலை. லீவ்ஸில் சிந்தசைஸ் ஆகிற ஃபுட் வந்து சீவ் டியூப் மூலயமா ஃப்ளோயம் டிஷ்யூக்கு போகும். பட் சீவ் டியூப்ஸில் ஆல்ரெடி ஃபுட் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஃபுட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் லீவ்ஸில் இருக்க லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து சீவ் டியூப்பில் இருக்க ஹையர் கான்சன்ட்ரேஷன் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது ஏடிபி ஃபார்மில் எனர்ஜி வந்து சிந்தசைஸ் ஆகும். ஸோ xylem செல்ஸில் சுற்றி இருக்கிற வாட்டர் எல்லாமே சீவ் டியூப் வழியாக என்டர் ஆகும் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸில். அந்த மாதிரி என்டர் ஆகும்போது ஃபுட் சொல்யூஷன் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ த வாட்டர் சர்வ்ஸ் as the transporting medium in the plants. Now we can see the recap. Transportation in plants பார்த்தீங்க அப்படின்னா water is transported by the xylem tissue, food is transported by the phloem tissue. So the xylem tissue having the two types of cells, vessels and the tracheids, and the phloem having the two types of cells, that is sieve tubes and the companion cells. So xylem tissues பார்த்தீங்கன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து 2 வேல நடக்கும். ஒன் இஸ் ரூட் ப்ரெஷர், அனதர் ஒன் இஸ் டிரான்ஸ்பிரேஷன் புல். அதே மாதிரி ஃப்ளோயம் டிஷ்யூஸ் மூலியம் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து நடக்கும். தட் இஸ் கால் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்லொகேஷன் மூலயமா எனர்ஜி யூஸ் ஆகி அந்த ஃபுட் வந்து ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பிளான்ஸ்க்கு போகும். தட்ஸ் ஆல் தி டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். இந்த டாபிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங்.